மக்களே, வெல்கம் பேக் another வீடியோ. இப்போ வீடியோ பண்ணி எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துல வீடியோ பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம சேலம் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு வரைக்கும் பிளான் ஒன்று வச்சிருந்தோம். அதை முடிச்சுட்டு வரும்போது அப்படியே நம்ம சேலம் வந்துட்டோம். சேலத்தில் நம்ம டின்னர் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது சங்கரி அக்கா கடை சொல்லிட்டு இந்த கடை வந்து நான் யூடியூப்ல பார்த்துருந்தேன். நம்ம ரோலிங் ஃபில்டர் கூட பண்ணியிருந்தாரு. பார்க்கும்போது ஒரு சில இது நம்ம குக் பண்ணும்போது பார்க்கும்போது என்னதுன்னா ஒரு நல்லா டெம்ப்டிங்காக பார்க்குறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது சாப்பிடணும்னு தோணுங்க அந்த மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோஸில் பார்க்கும்போது. அதனாலே இந்த கடையை வந்து நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லி வந்திருந்தேன். இந்த கடையோட லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு அப்படியே ஆப்போசிட் போகுது. இங்கே நிறைய இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கு. வந்தவரோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா சூரமங்கலம் மெயின் ரோடு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். நான் எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வெரைட்டிஸ் அண்ட் மட்டும் இல்லாமல் நைட்டில் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா வீச்சு பரோட்டான்னு சொல்லி நம்ம நைட்டில் டின்னருக்கு ஒரு சூப்பரான நான்வெஜ் வெரைட்டிஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இங்கே வந்து நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ அதனாலே நம்ம வீடியோ பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு நம்ம கிளம்பி இந்த கடைக்கு வந்துட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இட்லி கூட அவங்க பண்ணும்போது அந்த கறி அடுப்பு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம நார்மலான இதில் வச்சு பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த லெக் பீஸ் அந்த இந்த தவா பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. இன்னொன்று நான் முக்கியமாக இங்கே பார்த்தது என்னன்னா பரோட்டா எல்லாருமே இங்கே சட்னி வச்சு சாப்பிட்டுருக்காங்க. அந்த பரோட்டாவுக்கு வந்து தக்காளி சட்னி வச்சுருக்காங்க, தேங்காய் சட்னி. பரோட்டாவுக்கு வந்து 2 சட்னி வச்சு சாப்பிட்டுருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இந்த கடையை தான் வந்திருக்கோம். இந்த கடையை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு அவ்வளோ தெரியாது. நம்ம இந்த அந்த கடையை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அப்படிங்களா போகலாம். என் பேர் சங்கரி. தள்ளுவண்டி சங்கரி கடை. சங்கரி அக்கா கடை. சங்கரி அக்கா தள்ளுவண்டி கடை வந்து 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் ஆகுது. எப்படி ஆரம்பிச்சீங்க இந்த கடை? 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த கடை உருவாச்சு? சிம்பிளா போட்டு இப்பதான் எனக்கு கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கும். சிம்பிளா என்னென்ன பண்ணீங்க, எப்படி உருவாச்சு? எப்படின்னாக்கா அப்பயுமே இந்த பரோட்டா தோசை இட்லி அப்ப கொஞ்சம் நார்மலா போயிடுச்சு. இப்ப கொஞ்சம் நல்லா போயிட்டு பரோட்டா தோசை இட்லி முட்டை தோசை கொத்து பரோட்டா வீச்சு பரோட்டா முட்டை வீச்சு ஆனியன் எல்லாமே இருக்கு. பிளைன் ரோஸ்ட் முட்டை ரோஸ்ட் நெய் ரோஸ்ட் கலக்கி ஆம்லேட் ஆஃப் ஆயில் ஃபுல் ஆயில் எல்லாமே இருக்கு. சப்பாத்தி என்ன விலை காட்டலாம்? ஒவ்வொன்று வந்து சிக்கன் 70 ரூபாய்க்குண்ணே. ஃப்ரை பண்ணா 70 ரூபாய். ஒரு இட்லி 6 ரூபா, 5 இட்லி 30 ரூபாய், ஒரு புரோட்டா 10 ரூபா, தோசை 10 ரூபா, சப்பாத்தி 15 ரூபாய்க்குண்ணே. கலக்கி வந்து 20 ரூபா, ஆம்லேட் 20 ரூபா. என்னென்ன சைடு டிஷ் ஃபேமஸ் நம்ம கடையில்? என்ன ஃபேமஸ்? முட்டை வீச்சு, சிக்கன் ஃப்ரை, முட்டை வீச்சு, முட்டை பரோட்டா, எல்லாமே கொத்து பரோட்டா, இட்லி தோசை எல்லாமே ஃபேமஸ் தான். அதிகம் கொத்து தான், கொத்து பரோட்டா தான். கொத்து முட்டை வீச்சு சிக்கன் ஃப்ரை, கொத்து பரோட்டா சிக்கனு இது வாங்க. அதிகம் முட்டை வாங்குவாங்க, வேவிச்ச முட்டை. இந்த கடை நீங்க போடணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அப்ப இருந்து பிறந்ததுல இருந்தே வாட்டில கிடக்கண்ணே. 60 வருஷமா அப்பா அம்மா கொடுத்து நானு தனியா சேரும். நீங்க அப்பா அம்மாவுக்கு உதவியா இருந்தீங்களா? அப்போ இல்லப்பா அப்பா அம்மாவுக்கு பின்னாடி நான் வச்சு நானே இப்ப வந்து 35 வருஷமா நான் தான் இருக்கேன். இப்ப தனியா நான் கடை வச்சு 15 வருஷம் ஆகுது. தனியா கடை வச்சு 15 வருஷம். எதனால அந்த கடை போடணும்? ஹோட்டல் இது மட்டும்தானா இல்ல வேற? ஹோட்டல் மட்டும்தாங்கண்ணே. எங்க அப்பா அம்மா செஞ்சது அப்படியே எனக்கு அப்படியே தொடர்ந்து நாங்க அப்படியே. ஆரம்பத்துல ஆள் வச்சு செஞ்சீங்களா நீங்களே எல்லாம் செஞ்சீங்களா? கண்ணு ஆரம்பத்துல நாங்களே செஞ்சாங்கண்ணே. இப்பதாங்கண்ணே என்னால முடியல. அதனால கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு 2 தம்பிங்க வச்சிருக்கோம். இப்பதாங்கண்ணே 4 மாசமா தம்பிங்க வச்சிருக்கோம். இது மேல நானே தான் செஞ்சேன். வீடியோல பார்த்தேன் எல்லாமே பரோட்டா வச்சிருந்தது எல்லாமே நீங்களே பண்ணிருக்கீங்க. இப்ப முடியல காரணத்தினால இப்ப நம்ம ஆர்டர் போட்டுருக்கோம். ஆமா, நைட் ஈவினிங் 1:30 மணி ஆயிருது. அதனால இப்ப நாங்க 2 பேரும் செய்யறோம். நீங்க 2 பேரும் செய்யணும். பரோட்டா போட எப்படி கத்துக்கிட்டீங்க நீங்க? அதெல்லாம் ஹோட்டல் கடை தான். ஓ, அந்த இதனால எல்லாம் அப்பையில இருந்து ஹோட்டல் கடை தான். முதல்ல நாங்க அங்க வச்சிருக்கோண்ணே. அந்த மரத்தையே உருவாக்கி விட்டுட்டு நாங்க அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகி நாங்க இங்க வந்து சமைப்போம். இந்த இடத்துலயே தான் இருக்கும். 15 வருஷமா இங்க போட்டுருக்கீங்களா? கடை மாதிரி எடுத்து நடந்தணும் உங்களுக்கு எதுவும்? அதெல்லாம் தோணவே இல்லை கண்ணு. இது வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை. இதுக்கு மேலேயும் தோணாது. இப்படி இதுதான் கண்ணு ஃபேமஸ். அப்பப்ப வரவங்களுக்கு டக்குன்னு கொடுத்து முடிச்சோமா. இப்பெல்லாம் 12:30 க்ளோஸ் டைம். 12:30 முடிஞ்சிருது. 2 மணி 2:30 வரும். இப்பெல்லாம் 12:30 முடிஞ்சிருது. 12 முடிச்சிருது. வீட்டுக்கே போயிடுற 1 மணிக்கெல்லாம். அப்ப இது நைட்டு கடை மட்டும் தானா? ஆமா, 7 மணி இல்ல 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் சமைக்கிறது யாருக்காங்க? நாங்களே வீட்டுல சமைச்சுக்க கொண்டு வந்துடுவோம். இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? இல்ல எங்க அப்பா அம்மா கத்துட்டு அப்படியே எனக்கு அப்படியே மட்டன் ஐட்டம்ல எதுவும் இல்லைங்களா? இங்க ஓடாது கண்ணு. மட்டன் ஓடாது. இது லேபர் ஏரியா. அதனால இதை மட்டும் போட்டு அப்படியே நான் கூலி வேலை செய்யறீங்க. மட்டன் ஐட்டத்துல வேலை. ஆமாங்க. இது என்னங்க இந்த பழம்
மளிகை கடை குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சில்லறைல சேஞ்ச் 5 ரூபா ஒரு பழம் பிடிச்சிங்க அவ்வளவுதான். அதுக்காக ஆமா ஒரு நாளைக்கு எவ்வளோ பரோட்டா வீசுவீங்க? நாங்களாங்க 10 கிலோ போடுவோங்க. 10 கிலோ எத்தனை இது வரும்? எத்தனை பரோட்டா வந்துடும்? 20 வரும் 22 வரும். 10 கிலோ இல்லைங்க, ஒரு கிலோ 20 22 வரும். அப்ப நீங்க கணக்கு போட்டுங்க. அது கணக்கு ஆமா வந்துடுமா? நீங்க பாருங்க. ஃபுல்லாகவே நீங்கள் 2 பேர் தான் கடை நடத்துக்கணும். ஆமாங்க. எல்லாமே ஆளினால் ஆஹா நானும் இந்த அம்மா 3 பேர் தான். ஆளினாலா கல்ல போடுறாங்க. ஆமா அவங்களும் ஏதாவது தந்தா நடுமுத்தில் அவங்க பார்ப்பாங்க, நான் இதானே பார்த்துக்குவேன். ஒரு கோட்டை வந்து 9 மணிக்கு மேலே வந்துச்சுன்னா அவங்களும் நானும் பார்ப்பேன். அவர் வந்து பார்த்து கட்டுவார். அதாவது 9 மணிக்கு கூட்டம் வரும்போது அவங்களும் எல்லாம் பார்த்துப்பாங்க. எல்லாருமே 9 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆயிரும். கூட்டம் ஆமா 9 மணிக்கு மேலே 12:30 வரையுமே நான் கோட்டை வந்துட்டே தான் இருக்கும். நைட்டெல்லாம் அந்த டிஃபன் கடை பிடிக்கிறவங்க, வேலை செய்ய பிடிக்கிறவங்க அதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. ஃபேமிலியோட வருவாங்க. எல்லாமே குடும்பம் சாப்பிட்டு போவாங்க. ஒரு ஃபேமிலி கஸ்டமர்ஸோட வரவேற்பு எப்படி? இன்னும் நிறையா வருவாங்க. நிறையாவே ஃபேமிலியோட வருவாங்க. எல்லாம் குழந்தை குஞ்சோட எல்லாருமே ஒரு சாப்பிட்டு தான் போவாங்க. ஆமாங்க அதான் ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப விரும்புறாங்க. எல்லாமே. பழு மாவு கசியா இருக்கு. ஆமா ஒரு ரவுண்டு அழுத்து போட்டீங்களா? போட்ட ஒரு ரவுண்டு போட்டு இப்போ 2வது ரவுண்டு. ஆமா ஏதாவது கூட்டம் வந்துச்சுன்னா 10 மறுபடியும் போடுவோங்க. அடுத்த மாவு ஆமா மாவு இருக்குது. அப்பவே சூடாக போட்டு கொடுத்துட்டா தான் இருப்போம். கேட்க கூட ஆமா போட்டு வைக்கலாம் ஸ்டாக் கிடையாது, போட்டுட்டே தான் இருப்போம். சூடா சாப்பிடும்போது ஆமா ஃப்ரெஷ்ஷாவே போட்டு கொடுப்போம். இந்த போட்டு வச்சுலாம் கிடையாது. நம்ம கடை லொகேஷன் கண்ண லொகேஷன் வந்து பல்லப்பட்டி டு லீவ்ஜர் நடு சென்ட்ரல் கூட்டுறவு சொசைட்டி பல்லப்பட்டி கேபிஎன் பெட்ரோல் பங்க். அதான் அப்ப அவங்களுக்கு சந்தேகமா விடால் ஆயில் குடன் இது அப்படியே போட்டுக்குங்க. கூட்டுறவு டைம் எத்தனை மணிக்குள்ள வந்து எல்லாமே கிடைக்கும்? சாயந்தரம் 7:30 மணில இருந்து 12:30க்குள்ள எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். எல்லாமே 12:30க்குள்ள கிடைக்கும். சரிங்க, நன்றிக்கா. ஓகேப்பா.